அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா Q&A அப்படிங்கிற அந்த செஷன் தான் பார்க்க போறோம். அதாவது கொஸ்டின் ஆன்சர். நீங்க என்கிட்ட கமெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஸ்லிப்ல வந்து எழுதி வச்சிருக்கேன். இதை வந்து நான் ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு 12 கொஸ்டின் வந்து இருக்கு. இதை வந்து நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்டுகள் வந்து மாறி மாறி வரும். ஸோ அது எல்லாத்துக்கும் இது ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம முக்கியமா வந்து இந்த 12 கேள்விகள் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம ஏன் வந்து வெள்ளம் வந்து கொடுக்கணும், நாங்க வந்து எங்க குலதெய்வம் கோயில கொடுத்தா இதை வச்சு என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, குலதெய்வம் கோயில் இப்படி கேட்பாங்களா அப்படின்னு. ஏன்னா வந்து குலதெய்வம் கோயில வெள்ளம் அப்படின்னு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்தது. அப்படி உங்களால வந்து வெள்ளம் வந்து கொடுத்து அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த வெள்ளத்தை வந்து வெள்ளத்தோட சேர்த்து பச்சரிசி, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே வந்து நீங்க சேர்த்து கொடுங்க. பொங்கல் வச்சுக்கிறதுக்கு நீங்க வந்து பயன்படுத்துங்க. தேங்காய் வாழைப்பழத்தோட வச்சு அந்த தட்டுல வச்சு நீங்க கொடுத்துருங்க. கோவிலுக்கு தான் இது கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுங்க. பாசி பருப்பு எல்லாமே சேர்த்து கொடுத்துருங்க. அப்படியும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா குளத்துல வந்து அங்க உங்க கோவில்ல வந்து குளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குளத்துல நீங்க அந்த வெள்ளத்தை வந்து போட்டுடலாம். உங்களுக்கு தீராத நோய் இருக்கு, ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு, வீட்டுல வந்து நிறைய வந்து சங்கடங்களா இருக்கு அப்படின்னா அந்த சங்கடங்கள் எல்லாம் கரையணும், இல்ல வந்து உடம்புல ஏதாவது தேவையில்லாத கட்டிகள் இருக்கு, இல்ல உடல் வந்து நோயா வந்து இருக்கு அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாம் வந்து கரைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த குளத்துல வந்து அந்த வெள்ளத்தை வந்து போடலாம். இதுவும் ஒரு சிறந்த பரிகாரம். நிறைய கோவில்கள்ல குளம் இருக்கிற கோவில்ல வெள்ளம் வந்து போடுவாங்க. சமயபுரம் மாரியம்மன்ல அந்த தெப்ப குளத்துல கூட வெள்ளம் வந்து போட்டிருக்காங்க. நான் கூட வந்து போட்டிருக்கேன். ஒரு தடவை வேண்டி இருந்தாங்க எங்க அம்மா, அதெல்லாம் வந்து நாங்க போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து வெள்ளம் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனா இந்த வெள்ளத்தை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு லாங் இதுல உங்களுக்கு சொல்றேன். அதுபடி நீங்க செஞ்சு பாருங்க, இன்னும் நல்ல நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ரெண்டாவது கேள்வி, அசைவம் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அசைவம் வந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பூஜை ரூமுக்கு அன்னைக்கு போக மாட்டேன். நம்ம அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னா 48 மணி நேரத்துல நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீரணம் ஆகாது, கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து அடுத்த நாள் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில வந்து தலை குளிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து சுத்தமாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம காலை கடன்லாம் முடிச்சு நம்ம போய் சாமி கும்பிடுறோம். அப்படிங்கும்போது அது வந்து பாதிப்பை நமக்கு பெருசா தராது. ஆனா அசைவம் சாப்பிட்ட உடனே நமக்கே வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியா சில மந்த நிலைதான் வந்து ஏற்படும். அப்ப போய் நம்ம வந்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல சில காரணங்களும் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அங்க போய் நம்ம வந்து அசைவம் வந்து சாப்பிட்டு பூஜை ரூமுக்குள்ள போக மாட்டேன். ஆனா அசைவம் சாப்பிடுவேன். இப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து அசைவம் செய்யறதுக்கு முன்னாடியே காலையில வந்து விளக்கு ஏற்றிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அசைவம் செஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்த நாள் திங்கட்கிழமை குளிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பூஜை ரூமுக்குள்ள போவேன். அசைவம் சாப்பிட்டு வீட்டுல வந்து விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி என்ன சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க தினந்தோறும் வந்து அவங்க உணவுல வந்து அசைவம் எடுத்துக்கிறேன், நாங்க வந்து அசைவம் சாப்பிடுவோம், அதனால வந்து விளக்கு போய் ஏத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து பூஜை ரூம்ல வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க போய் விளக்கு ஏற்றிடுங்க. விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க போய் பூஜை ரூமுக்குள்ள வந்து போக வேணாம். சாப்பிடுங்க, அது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப போய் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது நீங்க எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க தான் வந்து சொல்லணும். தினமும் விளக்கு ஏற்றணுமா, நெய்வேத்தியம் வைக்கணுமா? 4வது கேள்வி இது வந்து கேட்டிருந்தாங்க. தினந்தோறும் வந்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நான் எதை பாக்குறேன்னா, நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டுல செல்வ செழிப்பா இருக்கணும், சந்தோஷம் வந்து எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து காலையில இல்ல மாலையில ஏதாவது ஒரு வேளை விளக்கு ஏற்றணும். அது வந்து ரொம்ப நல்லது. இல்ல நம்ம வந்து காலையில வந்து டெய்லியும் தலை குளிக்க முடியாது ஒரு சிலரால. இப்ப நான் வந்து தினமும் வந்து தலை குளிப்பேன். விளக்கு ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தலை குளிச்சிருவேன். சோ சில பேரால தினமும் வந்து தலை குளிக்க முடியாது இல்லையா? அதனால வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நாள் வந்து அசைவம் சாப்பிடல, சுத்தபத்தமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்த நாள் வந்து மேல் வந்து குளிச்சுட்டு கூட நீங்க வந்து விளக்கு ஏற்றலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அசைவம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா தலை குளிச்சு விளக்கு ஏற்றுங்க. அதே மாதிரி நெய்வேத்தியம் வந்து ஒரு சாக்லேட் கூட நீங்க வைக்கலாம், ஒரு கல்கண்டு வைக்கலாம், ஏலக்காய் வைக்கலாம், உலர் திராட்சை வைக்கலாம், முந்திரி வைக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கும். டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் நம்ம பூஜை ரூம்ல எப்பவுமே ஒரு டப்பால ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி நீங்க தினமும் ஒரு 5 கல்கண்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அது வந்து தீப ஆராதனை காமிக்கணும் கூட இல்ல, ஒரே ஒரு ஊதுபத்தி கூட நீங்க ஏற்றி வைக்கலாம். அது நம்ம மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ அந்த கல்கண்டை எடுத்துட்டு போய் நம்ம வந்து அன்னைக்கு வந்து நம்ம வெளியில வந்து கிளம்புறப்ப வேலைக்கு போறோம் அப்படின்னமோ அந்த கல்கண்டை எடுத்து காக்காக்கோ இல்ல வந்து எறும்புகளுக்கோ ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நெய்வேத்தியம் வந்து பெருசா தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யறீங்களோ அதை வந்து நெய்வேத்தியமா வைக்கலாம். இப்ப நீங்க சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா எச்சில் பார்க்காம நீங்க வந்து அந்த டேஸ்ட் பண்ணாம அந்த சாதத்தையும் கொஞ்சம் சாம்பார் வச்சு அது மேல ஒரு வெள்ளைக்கட்டி வச்சு இல்ல சர்க்கரையோ இல்ல வந்து ஒரு டைமண்ட் கொக்கண்டோ வச்சு நீங்க வந்து சாமிக்கு வந்து வச்சிருங்க.
சோ அது வந்து ரொம்பவே நல்லது. இது மாதிரி வந்து நம்ம நெய்வேத்தியம் வைக்கலாம். கன்னி தெய்வம் எங்கு வைக்கணும், கன்னி தெய்வ வழிபாடை பத்தி ஒரு சகோதரி அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் கமெண்ட்லேயே, தெற்கும் மேற்கும் சேர்ற அந்த எட்ஜு தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி மூலம்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நம்ம வைக்கணும். கடவுளுக்கு இணையா வந்து கன்னி தெய்வத்தை போய் இந்த கலசத்தை போய் வைக்கக்கூடாது. கலசம் வைக்கிற மாதிரி இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு விளக்கேற்றுற மாதிரி இருந்தாலும் தனியா தான் வந்து விளக்கேற்றணும். தென்மேற்கு மூலையில தான் வந்து விளக்கேற்றணும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம் இருக்கு அப்படின்னா அங்க வந்து போட்டோ வச்சிருக்கோம், விநாயகர் முருகன் எல்லாம் வச்சிருக்கோம்னா அங்க போய் அவங்களுக்காக விளக்கேற்றக்கூடாது. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தான் நம்ம வந்து செய்யணும். ஏன்னா வந்து நம்ம சாமிக்கு வந்து கற்பூரம் காமிப்போம், கன்னி தெய்வத்துக்கு கற்பூரம் காமிக்க கூடாது, தேங்காய் உடைக்க கூடாது, சூடம் வந்து காமிக்க கூடாது, சாம்பிராணி இல்லைன்னா வந்து ஊதுபத்தி இது மட்டும் தான் வந்து அவங்களுக்கு காமிக்கணும். நெய்வேத்தியமா கூட நம்ம வந்து எதுவும் வந்து நீர் விழாவக்கூடாது, அவங்களுக்கு அப்படியே வச்சுட்டாலே போதும். அது மாதிரி வந்து பண்ணுங்க. விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தா விளக்கு மட்டும் ஏற்றுங்க. அந்த இடத்துல செவுத்துல வந்து ஒரு சந்தனமோ மஞ்சளோ தடவி குங்குமம் வச்சு கலசம் வைக்க முடியாட்டி கூட நீங்க அந்த இடத்துல ஒரு விளக்க மட்டும் ஏற்றி வைக்கலாம். ஏன்னா இவங்க வீட்டுக்காரோட அம்மாயி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வம் வந்து கும்பிடுறாங்க. அவங்க வந்து வீட்டு சாமி அவங்க வீட்டு பிள்ளையிலே வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல வந்து மஞ்சள் தடவி குங்குமத்தால பட்டை போட்டு வெளியில வந்து பிள்ளையிலே வந்து ஒரு விளக்கு வந்து எப்பவுமே காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றுவாங்க. அவங்க வந்து கலசம்லாம் வைக்கல. சோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு துணி வச்சு படைச்சு ஓலைப்பெட்டியில வைக்கிறது அது மாதிரி பண்ணலாம். அது எல்லாமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது தெய்வத்துக்கு நிகரா வைக்கக்கூடாது. அவங்க வந்து வேற எப்படி வந்து இறந்தவங்க போட்டோவோ சாமி ரூம்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இறந்த முன்னோர்கள் தான், அவங்களுக்காக நம்ம பூஜை பண்றோம், தெய்வமா ஆயிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு கடவுளுக்கு ஆப்போசிட்ல கன்னி தெய்வத்தை அந்த கன்னி தெய்வத்தை கன்னி மூலையில தான் வந்து வைக்கணும். அரகஜா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு ஆன்மீக பொருள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரகஜா தான். அதுக்கு காரணம் வச்சிருக்கவங்களோட அந்த அவங்களோட மதிப்பை பொறுத்து. இப்ப நம்மளுடைய சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு, அது என்ன கருப்பா வச்சிருக்காருன்னு சொல்லி அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அது வந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. ஏன்னா அது யார் வைக்கிறாங்களோ, இப்ப நான் சொல்லியிருந்தா அப்ப சொல்லியிருந்தா வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி நிறைய பேர் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சா வந்து சரியாயிருமான்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு செலிபிரிட்டி வந்து அதை பயன்படுத்தும் போது எப்படி வந்து அந்த இப்ப வந்து கருங்காலி மால்னு சொல்லிட்டு செலிபிரிட்டி நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க, தனுஷ், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா. அப்புறம் வந்து ருத்ராட்சம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஆரம்பத்துல வந்து ருத்ராட்சம் போட்டனால நிறைய பேர் வந்து போட்டாங்க. சோ அந்த மாதிரி வந்து அரகஜா வந்து அப்பையில இருந்தே இருக்கு. அதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுக்குறேன். நானும் வந்து அதை வந்து வச்சு பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். அதுலயும் இந்த முனீஸ்வரன் கோயில்ல, பைரவர் கோயில்ல, சிவன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் கோயில்ல ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கும். அரகஜா மட்டும் இல்ல, அது மாதிரி புனுகு வந்து சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஜவ்வாது, இது மாதிரி நிறைய ஆன்மீக பொருட்கள் இருக்கு. அது நம்ம எது வேணா வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நான் வச்சிருக்கிற பொட்டே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கிற பொட்டு வந்து நம்ம பஞ்சகவி விளக்கு வந்து நேற்று ஏத்தினேன், ரொம்ப நாள் ஆச்சு ஏத்தினேன்னு சொல்லிட்டு. அதுல வர சாம்பல் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே அந்த பஞ்சகவி விளக்கு வந்து பசுக்கள்ல இருந்து கிடைக்கிற பொருட்களால செய்யக்கூடியது. அதனுடைய சாம்பல் வந்து வச்சிருக்கேன். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து திருஷ்டிகள் வர்றதை தடுக்கும், நமக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கெட்ட எண்ணத்தோட யாராவது நம்மகிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம பயன்படுத்துறோம். இது புணுகு, இதெல்லாம் வந்து வசம்பு மை, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பயன்படுத்தாம நிப்பாட்டி வச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ப்ராப்பரா வந்து ஒரிஜினலா வாங்கணும். இப்ப நிறைய கறித்துண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மை வந்து தடவி வந்து விற்கிறாங்க. சோ அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க, அது நல்ல வாசனையா இருக்கும். நல்ல ஒரு பூஜா ஸ்டோர்ல ஒரு நல்லா பார்த்து வாங்குங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அதை நல்லா பயன்படுத்தணும். அதை வந்து ஒரு பொட்டு மாதிரி மை பொட்டு மாதிரி நம்ம அசால்ட்டா வைக்க கூடாது. ஒரு ப்ராப்பரா முறைப்படி பயன்படுத்தி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்புறம் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, குங்குமம் வந்து கீழே கொட்டினா அபசகுணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது இது வந்து நானும் ஆரம்பத்துல, அதாவது ஆன்மீகம் பத்தி ஃபுல்லா தெரியாம சும்மா வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும் போது எல்லாத்த பார்த்து பயப்படுவோம் இல்லையா, கண்ணாடி உடஞ்சாலோ இல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே அபசகுணம் நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து குங்குமம் கீழே கொட்டுறது நல்ல சகுனம் தான் சொல்லுவாங்க. அதாவது தவறி எதாச்சும் வேணுமே வந்து கீழே கொட்டி நல்லது நடக்குமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து எடுக்கும் போது தவறுது அப்படின்னா மகாலட்சுமி வந்து நமக்கு அடுத்து நம்ம வீட்டுல வந்து குங்குமம் வருது, பூமாதேவி கிட்ட விழுவுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. செவ்வாய் வெளினா கொஞ்சம் பயப்படுவோம் எல்லாருமே. அப்ப வந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவருடைய அந்த விஷயத்துல டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, ஆன்மீக சார்ந்த சில விஷயங்கள், அரகஜா வச்சுட்டு போகலாம், இல்ல வந்து விபூதி வச்சுட்டு போகலாம், இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி வச்சுட்டு போறது ரொம்ப நல்லது. ஆனா குங்குமம் கீழே கொட்டுறது வந்து அபசகுணம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க கடவுள் நல்லபடியா வேண்டிக்கணும், ஒண்ணுமே நடக்காது. இது வந்து அபசகுணங்கிறதுல லிஸ்ட்ல வராது. குங்குமம் கீழே கொட்டுறது நல்ல சகுனம் தான் சொல்லுவாங்க.
அடுத்த வீட்டுல வந்து இலுப்பை எண்ணெய் வந்து ஏத்தலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஏத்தலாம். இது வந்து நெய் தீபத்துக்கு இணையாது. 1000 நெய் விளக்கு ஏத்துறது ஒரு இலுப்பை எண்ணெய் ஏத்துறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த இலுப்பை எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்தது. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து உகந்தது. நீங்க குலதெய்வத்துக்கு நெய் வந்து வாங்கி தரதை விட இலுப்பை எண்ணெய் நிறைய நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து நல்லது நடக்கும். இலுப்பை எண்ணெயோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியது. அது நிறைய தடவை நான் வீட்டுல சொல்லியிருக்கேன். இலுப்பை எண்ணெய் தான் நான் வந்து குலதெய்வ விளக்குல ஏத்துவேன். இப்ப தீர்ந்து போச்சு, திரும்ப போய் வாங்க முடியல, அதனால வாங்காம இருக்கேன். ஏன்னா ஒரிஜினலா நம்ம பார்த்து வாங்கணும். நல்ல ஒரு பெரிய கடையில போய் பார்த்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் பார்த்தோம்னா ஒரிஜினல் நெய் வந்து வச்சிருப்பாங்க, இலுப்பை எண்ணெய் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க நெய் விளக்கு ஏற்ற முடியாட்டி இலுப்பை எண்ணெய் ஏற்றி பாருங்க, ரொம்பவே வந்து நல்ல மாற்றங்கள் நடக்கும் வீட்டுல. வேல்மாறல் திருப்புகள் பீரியட்ஸ் டைம்ல வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது கேள்வி வந்து 9. வேல்மாறல் வந்து படிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சில சுத்தபத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா டிவில வந்து கேட்பேன். பீரியட்ஸ் டைமா இருக்கும்போது டிவி வந்து கேட்பேன். இல்ல அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வேல்மாறல் போட்டால் நிறைய வந்து பாடல்கள்லாம் வரும். சோ அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். நம்ம வந்து கேட்கறதுனாலயோ இல்ல அதை வந்து படிக்கிறதுனாலயோ ஒண்ணு இல்லை. ஆனா பூஜை ரூமுக்கு வந்து நம்ம போகாம நம்ம வந்து புத்தகங்களை வச்சு படிக்கலாம். வெளியே நீங்க புத்தகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா படிக்கலாம். இல்ல வந்து கூகுள்ல நீங்க போட்டு அந்த வரிகளை வச்சு நீங்க வந்து பாராயணம் செய்யலாம். இல்ல நீங்க வந்து காதால வந்து கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுக்கு முருகன் மேல ரொம்ப அன்பு இருக்கு, எனக்கு வந்து நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து படிக்கலாம். ஆனா பூஜை ரூம்ல போய் விளக்கு ஏற்றக்கூடாது. அங்க உட்காந்து படிக்காதீங்க. ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்க படிக்கலாம். சங்கடஹர சதுர்த்தி பூஜை காலையில செய்யணுமா இல்ல மாலை வேளையில செய்யணுமான்னு கேட்டிருக்காங்க. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே சந்திரன் வரும்போது நம்ம வந்து பண்றதுதான் வந்து இந்த சதுர்த்தி. அந்த சதுர்த்தி நேரத்துல வந்து பண்றது ரொம்ப நல்லது, மாலை நேரத்துல. ஆனா ஒரு சில கோயில்கள்ல காலையிலேயே வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் வந்து கும்பல் வர மாட்டாங்க. காலையில வந்து அந்த கைங்கரியம் பண்றாங்க இல்லையா, அபிஷேகத்துக்கு பொருள் தரவங்க சில பேர் வந்து காலையில வந்து பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வேற வழியில பண்ணிதாகணும். ஆனா நீங்க காலையிலேயே வந்து அபிஷேகம் பண்றீங்க, எல்லாம் பின்ன விநாயகருக்கு வந்து பண்றீங்க அப்படின்னாலும் சாயங்காலம் ஒரு தீபம் ஏற்றி நீங்க வந்து அவருக்கு வந்து ஒரு சுண்டலோ இல்ல வந்து கொழுக்கட்டையோ இல்ல வந்து ஏதாவது ஒரு இனிப்பு பண்டமோ ஏதாவது ஒண்ணு வச்சு தேன் மிட்டாய் எள்ளு மிட்டாய் ஏதாவது ஒன்று வச்சு நீங்க வந்து சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சதுர்த்தி முடிஞ்சு அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரனை வழிபட்டுட்டு ₹1 காயினை வந்து நீங்க வந்து எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. அன்னதானம் செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வந்து செய்யணும்னு தோணுது. ஆனா நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சகோதரி. அது உண்மைதான், நிறைய இதுல அப்படிதான் நடக்குது. நீங்க வந்து கோவிலுக்கு தான் அன்னதானம் பண்ணணும்ல, ஒரு நிறைய ஆசிரமங்கள் வயசானவங்க இருக்கிறது, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்கவங்க, இல்ல உடல் ஊனமுற்றவங்க இருக்கவங்க, அதாவது மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து ஹோம்லாம் இருக்கு. நீங்க அங்க கொண்டு போய் நீங்க அந்த உணவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களால வந்து ஏமாற்றவும் முடியாது, வேஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உணவா நம்ம கொடுக்கும்போது நீங்க ஆர்டர் பண்ணி அங்க வந்து வர சொல்லி அந்த உணவு உங்க கையில பரிமாறும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கடவுளும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, அது ரொம்பவே நல்லது. அடுத்த ஹஸ்பண்டோட குலதெய்வம் வந்து கும்பிட முடியல, அதனால வந்து எங்க அப்பா அம்மாவோட குலதெய்வத்தை வந்து நான் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யறேன் அப்படிங்கிறது. இது வந்து 2 குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யறது தவறு கிடையாது. ஆனா ஹஸ்பண்டோட குலதெய்வத்தை தான் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மெயினா வந்து வழிபாடு செய்யணும். அதுங்களதான் நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யணும். அதனால வந்து அதை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து பாத்துக்கோங்க. அப்படியே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் குலதெய்வத்துக்கு வந்து நம்ம போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு லாங் வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு அந்த கலச செம்பு மாதிரி எடுத்து பித்தளையோ இல்ல வெள்ளி செம்போ எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு அதுல வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சள், குங்குமம், ₹1 காயின், ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அதை டெய்லியும் குலதெய்வமா நீங்க நினைச்சு வழிபாடு செஞ்சு அந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு சீக்கிரமா உன்னை பார்க்க நாங்க வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சோ இந்த 12 கேள்விகளும் நான் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்த கொடுத்திருக்கோம். புதுசா பாக்குறவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.